டிஎன்பிஎஸ்சியில் வின் பண்ண மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ண ஒரே ஒரு வார்த்தை என்னது அப்படின்னா, நான் வந்து கன்சிஸ்டன்சியாக படித்தேன், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னென்னா, ஒரே நாளில் இப்போ இன்றைக்கி வந்து 5 மணி நேரம் படித்தேன்னா நாளைக்கும் அதே 5 மணி நேரம், அதுக்கப்புறம் அதே 10 to 15 10 to 5 மணி வரை படிக்கேன், அப்போ மறுநாளும் அதே 10 to 5 மணி வரை, இதுதான் கன்சிஸ்டன்சி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அதே டைமிங் வந்து டெய்லியும் அதே நேரமும் நமக்கு வந்து கிடைக்க போகிறது கிடையாது. இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 10 to காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரை படிக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் வந்து அதே 10 to 2 மணி வரை படிப்பீங்கன்னா இருக்காது. ஸோ திடீர்னு ஃபங்க்ஷன் வரும், திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வின் பண்ணவங்க ஹவுஸ் ஒய்ஃபாகவும் நிறைய இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு கரெக்டாக அதே டைமில் படிப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. ஓகேங்களா? ஸோ வந்து என்னென்னா, இப்போ ஒரு நாள் நமக்கு 5 மணி நேரம் கிடச்சதுன்னா அடுத்த நாள் வந்து ஒரு மணி நேரம் கிடச்சா கூட நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதுதாங்க கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு வேளை இப்போ சாட்டர்டே இருக்குது அப்படின்னா சாட்டர்டே ஃபுல்லாக படிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ சண்டே வந்து படிக்க டைம் இருக்காது. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துச்சுன்னா சமையல் பண்ணணும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபேமிலி எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு படிக்க முடியாது. ஸோ சனிக்கிழமை நீங்கள் படிச்சிட்டிங்க, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை உங்களால் படிக்க முடியலை. ஸோ படிக்க முடியலன்னா அப்போ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது போயிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேங்களா? அந்த ஞாயிற்றுக்கிழமை விட்டாலும் நான் திங்கக்கிழமை மறுபடியும் எடுத்து நான் படிக்கிறேன். ஓகேங்களா? ஒருவேளை திங்கக்கிழமை எனக்கு 5 மணி நேரம் கிடைக்காட்டாலும் 1 மணி நேரம் கிடைக்கிது, அதை எடுத்து படிக்கிறேன். இதுதான் கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா?